ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் ஒரே நிமிடத்தில் 10 குடல் சுடலாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் உளுந்து வடை ரெசிபி பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். கஷ்டப்படாமல் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பொருள் சேர்த்திங்கன்னா போதும், எண்ணெய் கொஞ்சம் கூட உறிஞ்சாது, நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக அருமையாக இருக்கும். கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் மிக்சர் ஜார்லேயே ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புசுன்னு எண்ணெய் குடிக்காத உளுந்த வடை ரெடி. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நாள் இந்த ட்ரிக்ஸ் தெரியாமல் போச்சு, கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு உளுந்து, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து அரைக்கிறப்ப தான் எண்ணெய் குடிக்காது, நல்ல மொறுன்னு நீண்ட நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா 2 முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுள்ளே வச்சு ஊற வைங்க, நல்லா சில்லுன்னு ஆகிடும். இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைக்கிறப்ப நல்லா திக்காக அரைப்பட்டு வரும். பாருங்கள், இப்போ 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உளுந்தும் நல்லாவே ஊறி இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த உளுந்தை தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லா உளுந்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கங்க. அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி இருக்குது. மொத்தமாக எல்லா தண்ணியும் சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பந்து மாதிரி வருது பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைச்சதுனால மாவு நல்லா திக்காக வரும், நல்லா நைஸாகவும் அரைப்பட்டுருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. இது மாதிரி எப்பயுமே நம்ம உளுந்து ஊற வைக்கிறப்ப தண்ணீர் ஊற்றி அதை அப்படியே ஃப்ரிட்ஜுள்ள வச்சுடுங்க. பிளேட் போட்டு மூடி ஊறின பிறகு எடுத்து அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், மாவும் நீத்து போகாது. இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா, தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணிலாம் சேர்க்காமல் இது மாதிரி கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை அப்படியே உளுந்து மாவோடு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கூடவே சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து மாவை நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து நல்லா பீட் பண்ணிக்கங்க. இது மாதிரி மாவு நல்லா ப்ளஃபியாக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு பதம் இருந்தால் தான் நம்ம வடை போடவும் ஈஸியாக இருக்கும், நல்லா வெந்து உப்பி சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்ல மாவு திக்காக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைச்சாலே உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ கையை தண்ணியில் நனைச்சிட்டு இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து விரலால் ஓட்டை போட்டு நீங்கள் அப்படியே கூட எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு ஈஸியான மெத்தடில் செய்யறதுக்கு இது மாதிரி டப்பா மேல் முடிந்ததுன்னா எடுத்துக்கங்க. அதை கர்ஷிப்பில் நடுவில் வச்சு ஓரங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும். இப்போ இதை அப்படியே தண்ணியில் நினச்சிக்கங்க. இது மாதிரி குட்டி பவுலில் தண்ணி எடுத்து வச்சு அதில் ஒரு 2 முக்கு முக்கி எடுங்க. இப்போ கர்ஷிப் நல்லா நனைஞ்செடுத்து இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே மேலே வச்சு தட்டிடுங்க. நல்லா வட்டமாக தட்டவும் ஈஸியாக இருக்கும், எண்ணெயில் போடவும் சுலபமாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. அதுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி எடுத்து திருப்பி விட்டிங்கனாலே ஈஸியாக விழும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வட்டமான ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுமோ அத்தனை தட்டி உள்ளே சேர்த்துக்கங்க. சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். நான் 1 கப் உளுந்துன்றது 200 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்தேன். அதுலேயே எனக்கு 30 வடை கிட்ட வந்ததுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேவையான அளவு இது மாதிரி உள்ளே சேர்த்துட்டு எல்லாம் ஒரே ஈவனாக செவந்ததும் திருப்பி விடுங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் பொன்னிறமாக செவந்து வரும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும், மேலே சட்டுன்னு செவந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஈவனாக இது மாதிரி திருப்பி விடுங்க. எல்லாம் ஒன்று போல் செவந்து பொன்னிறமானதும் எடுத்துடலாம். பாருங்கள், ஒன்று போல் எல்லாமே ரவுண்டாக மொறு மொறுன்னு கிறிஸ்பியான உளுத்த வடை ரெடியாக எடுத்து இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் போட்டு பொரித்து எடுத்துருங்க. சட்டுன்னு ஈஸியான மெத்தடு தாங்க. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தோட ஒரு 2 டீஸ்பூன் அரிசி சேர்த்திங்கன்னா போதும், கொஞ்சம் கூட எண்ணெயே உறிஞ்சாது. நல்லா உள்ள பஞ்சு மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான அருமையான உளுத்த வடை ரெடி. எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.